أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. தபுக் போர். மக்கா வெற்றிக்கு பிறகு அரபு நாட்டவர் தாமதமாக முன்வந்து இஸ்லாமில் இணைந்தனர். இது தனக்கு ஆபத்தாக முடியும் என்று உணர்ந்த ரோமபுரி அரசு மதீனாவின் மீது போர் தொடுப்பதற்காக தீர்மானித்து அதற்கான ஆயத்த பணியில் ஈடுபட்டது. ஷாம் நாட்டில் இருந்து வந்திருந்த ஒரு வணிக குழுவினர் இந்த செய்தியை முஸ்லிம்களிடம் கூறினர். ரோமபுரியின் ஆட்சி உலகில் பாதி பகுதியில் பரவியிருந்தது. அன்றைய பெரும் வல்லரசாக அது கருதப்பட்டது. என முஸ்லிம்கள் குழம்பி போயிருந்தனர். போருக்கான ஆயுதங்கள் முழுமையாக இல்லாத நிலை. அரபகத்தின் கடுமையான கோடைக்காலம் ஒருபுறம், தொலைதூர பயணம் என்பது மறுபுறம். அதற்காக அமைதியாக உட்காருவது நல்லதாக புலப்படவில்லை. ஆகவே நபியவர்கள் போருக்கு தயாராகுமாறு அறிவிப்பு செய்தார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜபு மாதம் 30,000 பேர் கொண்ட படையுடன் தபுக் நோக்கி புறப்பட்டார்கள். முஸ்லிம்களின் துணிச்சலான இந்த நடவடிக்கையால் ரோமானியர் பீதியடைந்து போராடும் எண்ணத்தை கைவிட்டனர். அநேக கோத்திரத்தாரின் தலைவர்கள் சமரசம் செய்து கொண்டனர். 1 மாதம் காலம் வரை அங்கு தங்கியிருந்து அன்னலார் போரின்றி வெற்றி பெருமிதத்துடன் மதீனா திரும்பினார்கள். அன்னலாரின் வாழ்க்கையில் இதுவே கடைசி போர்க்களமாகும். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். உமிழ் நீர். அல்லாஹ்தஆலா மனிதனின் வாயில் ஈரப்பதத்தை மறைத்து வைத்துள்ளான். வாயில் உணவை வைத்து மெல்கையில் ஈரம் உருவாகிறது. இது உணவை ஜீரணிக்க உதவி புரிகிறது. பொதுவாக இந்த ஈரம் மிக மென்மையானதாகும். இதனால் தொண்டை உலர்ந்து விடாமல் ஈரமாகவே இருக்கிறது. இல்லையெனில் மனிதன் பேசவே முடியாது. ஈரப்பதம் முற்றிலும் இல்லாமல் போனால் மூச்சு திணறி வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும். சாப்பிடும் நேரம் தவிர சதா காலமும் உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருந்தாலும் அப்போதும் பேசுவதிலும் பெரும் சிரமம் ஏற்படும். சாப்பிடும்போது அதிக அளவிலும் மற்ற பொழுதில் குறைவாகவும் உமிழ்நீரை சுரக்கச் செய்யும் ஆற்றல் யாருடையது? மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. மரணித்தவரின் கடன். மரணித்தவரின் மரண சாசனத்தை நிறைவேற்றும் முன்னரே அவர் கடன் ஏதாவது வாங்கியிருந்தால் அதை முதலில் அடைத்திடுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: கடனை அடைப்பதில் இறந்தவர் விட்டு சென்ற சொத்து யாவும் தீர்ந்தாலும் பரவாயில்லை, அதை நிறைவேற்றுவது மிக மிக அவசியமாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. பாவ மன்னிப்பு வேண்டுதல். நான் நாளொன்றுக்கு 70 தடவைக்கும் மேல் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என நபி அவர்கள் ஆணையிட்டு கூறினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தன் குணத்தை சரி செய்தல். எவர் தமது உள்ளத்தில் ஈமானை ஏற்று அதை சீராக வைத்து தனது நாவால் உண்மையை பேசி தமது நஃப்ஸை கட்டுப்படுத்தி குணத்தை சீராக்கி தமது காதுகளால் நல்ல விஷயங்களை செவியுற்று தமது கண்களால் நல்லவற்றை மட்டுமே பார்ப்பவர் வெற்றி பெற்றவராகிறார் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. பிறரின் மர்ம உறுப்பை காணுதல். அடுத்தவரின் மர்ம உறுப்பை வேண்டுமென்றே பார்ப்பவனையும் அவசியமின்றி அதை காட்டுபவனையும் அல்லாஹ்தஆலா சபிக்கின்றான் என நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. செல்வத்தின் பாதிப்பு. நீங்கள் செல்வத்தை சேகரிக்காதீர், ஏனெனில் அதனால் நீங்கள் உலகின் பக்கமே சாய்ந்து விடுவீர்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. இறையச்சம். அல்லாஹ்தஆலா கூறுகிறான், நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் சுவனத்தின் நிழல்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். இன்னும் அவர்கள் விரும்பும் கனி வகைகளை உண்பார்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்காரியங்களின் காரணமாக மிக தாராளமாக புசியுங்கள் என்று கூறப்படும். நிச்சயமாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுப்போம். பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். மிஸ்வாக்கின் பயன்கள். மிஸ்வாக் செய்வதால் வாய் சுத்தமடைவதுடன் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் கிடைக்க காரணமாக அமைகிறது என
நபி அவர்கள் கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.